ஹாய், ஹலோ அனிமி ஃபேன்ஸ். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோல டு லவ்ரிங்கிற அனிமேட்டட் சீரிஸ்ல சீசன் 1ல எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலாம் நீங்க பார்த்துட்டு வரலைனா, அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேல ஐகான்லயும், கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம 1K ஃபேமிலி ரீச் பண்ணத செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு மூவி அப்லோட் பண்ணியிருக்கோம். அத நீங்க பார்த்துட்டு வரலைனா, அதுக்கான லிங்க்குமே பிளேலிஸ்ட்டுக்கு கீழ தரேன். செக் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங்ல ஹீரோமே நீ மன்னிச்சிடுங்கங்கிற மாரி வந்து சொல்றான். என்னடான்னு பார்த்தோம்னா, ஹவுனச்சன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டான் போல இருக்கு. அதோட அவனுமே நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்க, அப்ப ஹவுனச்சனுமே ஹீரோட நேம் சொல்லிட்டு, அவங்க ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு எம்பாரஸ்மென்ட்டா தான் இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோவ கிஸ் பண்ண போறாங்க. அப்ப ஹீரோவுமே கிஸ் பண்றான். என்னடான்னு பார்த்தோம்னா, ஹீரோ தலானிய தான் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பக்கத்துல லாலசாமா நேக்கடா படுத்திருக்காங்க. அத பார்த்து அவனுமே அலறி அடிச்சு அந்த பெட்ட விட்டு கீழ விழுந்துடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ பார்க்ல வந்து உட்கார்ந்திருக்கான். அப்ப ஜெனரல் ஒரு ஏலியன் லேடியோட பேசிட்டு வந்து போறாரு. அத பார்த்த நம்ம ஹீரோமே ஜெனரலோட பேசிட்டு போற அந்த ஏலியன் லேடி யாருங்கிற மாரி பார்க்குறான். ஜெனரல் அந்த ஏலியன் லேடிய ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு வந்து போறாரு. அத நம்ம ஹீரோமே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். லாலசாமாவுமே ஹீரோங்கிற மாரி சிஸ்டர்ட்ட கேட்டுட்டு இருக்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அத கேட்டு தாரசாமாமே ஹீரோ வந்துட்டானாங்கிற மாரி கேட்குறாங்க. அப்ப சிஸ்டருமே ஹீரோ வந்து அப்படி காலிங் பெல் அடிக்க மாட்டாங்கிற மாரி சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்றதுக்கு போறாங்க. அவங்களுமே திரும்ப வந்துட்டு தாராசாமா நீ பார்க்குறக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப அந்த ஏலியன் லேடியுமே சிஸ்டரோட காலுக்கு நடுவுல வந்துட்டு தாராசாமா நான் உங்கள பார்த்துட்டேங்கிற மாரி சொல்லிட்டு தாராசாமாவ போய் ஹக் பண்றாங்க. அத பார்த்த சிஸ்டருமே அம்மா இவங்க யாருங்கிற மாரி லாலாசாமாட்ட கேட்க, அதுக்கு லாலாசாமாவுமே இவங்க என்னோட ஃபேன் கிளப்போட சேர்மனா இருக்காங்கங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவுமே, "என்னது உனக்கு ஃபேன் கிளப் இருக்காங்கிற மாரி லாவாசாமாட்ட ஹீரோ வந்து கேட்குறான். அப்ப சிஸ்டருமே சாப்பிட்டுக்கிட்டே எல்லாருமே பேசலாங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஏலியன் லேடியுமே விசிட்டிங் கார்டு மாரி இருக்கிற ஒரு விஷயத்த குடுத்துட்டு, "என்னோட ஃபார்முலா பீச் வந்து நான் தரேன். லாவாசாமாவோட ஃபேன் கிளப்போட சேர்மனா நான் வந்து இருக்கேன். லாவாசாமாவுக்கு அந்த யூனிவர்ஸ் முழுக்க ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஃபேன் மீட்டிங், சப்போர்ட் மீட்டிங் வந்து நான் பார்த்துக்குவேங்கிற மாரி அந்த ஏலியன் லேடி வந்து சொல்றாங்க. அது கேட்ட சிஸ்டருமே ஃபேன் மீட்டிங், சப்போர்ட் மீட்டிங் பத்தி சொல்லுங்கங்கிற மாரி கேட்குறாங்க. ஏலியனிடையுமே அந்த மீட்டிங்க பத்தி சொல்றாங்க. லாலா சம்பவமே எதுக்காக எடத்துக்கு வந்தீங்கங்கிற மாரி அந்த ஏலியன் லேடிய பார்த்து கேட்க, அந்த ஏலியன் லேடியுமே இந்த டைமே நீங்க என்னோட வாங்க. நம்ம பெரிய ஃபேன் மீட்டிங் வந்து நடத்தணுங்கிற மாரி சொல்ல, அதை கேட்ட லாலா சம்பவமே முடியாதுங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அது கேட்ட ஏலியன் லேடியுமே ஏங்கிற மாரி கேட்க, அப்ப லாலா சம்பவமே எனக்கு இந்த எழுத்து வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. அதோட முக்கியமான விஷயம், ஹீரோவோட எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்ட ஏலியன் லேடியுமே அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. லாலா சம்பவமே ஏலியன்ஸ் வந்து அதிர்ச்சியானாங்க இந்த மாதம் சாலிடா மாறிடுவாங்கங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சிஸ்டர் வந்து துணிய காய போட்டுட்டு இருக்காங்க. லாலா சம்பவம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த ஏலியன் லேடியுமே நார்மலா மாறிட்டு நம்ம ஹீரோ மேல வந்து ஜம்ப் பண்ணிட்டு 549.7 பில்லியன் பேரு லாலாசாமாவோட ஃபேன் கிளப்ல இருக்காங்க. நீ அவ்வளோ சீக்கிரமா லாலாசாமாவ தூக்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறியாங்கிற மாரி சொல்லிட்டு, பவர மாரி வர வச்சு, அவங்க முடிய வச்சு நம்ம ஹீரோ வந்து புடிச்சிடுறாங்க. அப்ப லாலாசாமாவுமே குளிச்சுட்டு வர, அந்த ஏலியன் லேடி ஹீரோ வந்து விட்டுடுறாங்க. அதோட ஹீரோவுமே போய் ட்ரெஸ்ஸ போட்டு வாமாங்கிற மாரி லாலாசாமா வந்து அமுச்சு வச்சுடுறான். அந்த ஏலியன் லேடியுமே லாலாசாமாவோட ஹேப்பியா இருக்காங்க. ஆனா, என்னால ஏத்துக்க முடியாதுங்கிற மாரி சொல்லிட்டு, பழடிக்க அவங்க முடிய வச்சு நம்ம ஹீரோவ பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம லாலாசாமாவே பல்லடிக்கு வந்துட்டு, என்ன ட்ரெஸ் போடுறதுங்கிற மாரி ஹீரோட்ட கேட்க, நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் போட்டு வாம்மாங்கிற மாரி அனுப்பிச்சு வச்சுர்றான். அதோட ஏலியன் "நீ லாலாசாமாவ சேடா மாத்திட்டங்கிற மாரி சொல்லிட்டு, உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க முடிய வச்சு நம்ம ஹீரோவ பல்லடிக்கு பிடிக்கிறதுக்காக வராங்க. ஏலியன் லேடியும், ஹீரோவும் வெளிய நடந்து போயிட்டுருக்காங்க. ஏலியன் லேடியுமே ஹீரோ கிட்ட, "லாலாசாமாக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா யாரையாச்சும் காமி, இல்லாட்டி நான் உன்னைய சும்மா விட மாட்டேங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோவுமே நெறைய பொண்ணுங்கள வந்து காட்டுறான். ஆனா, அந்த பொண்ணுங்கள ஏலியன் லேடிக்கு வந்து பிடிக்கவே இல்ல. அந்த ஏலியன் ஐடியுமே ஸ்மெல் பண்ணிட்டு, அந்த ஸ்மெல் வர பக்கமே அப்படியே போறாங்க. நம்ம ஹீரோவுமே அந்த ஏலியன் ஐடிய வந்து ஃபாலோ பண்றான். அந்த ஏலியன் ஐடி அப்படியே ஹவுனாச்சன் தங்கி இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அத பார்த்தா நம்ம ஹீரோவுமே, "இங்க தானே ஹவுனாச்சன் தங்கியிருக்காங்கங்கிற" மாரி சொல்லிட்டு, அந்த ஏலியன் ஐடிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து போறான். அந்த ஏலியன் ஐடியுமே கரெக்ட்டா ஹவுனாச்சன் தங்கியிருக்கிற அந்த ஃப்ளோருக்கு, ஹவுனாச்சன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா வந்துடுறாங்க. அப்ப ஹவுனாச்சனுமே வெளிய வர மாரி சவுண்ட் கேட்குமா, நம்ம ஹீரோவுமே அந்த ஏலியன் ஐடிய கூட்டிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஹவுனாச்சனுமே வெளிய வந்துட்டு நான் என்னமோ ஒரு விஷயத்த மறந்துட்டேனேங்கிற மாரி சொல்லிட்டு, மறுபடிக்கும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து போய்க்கிறாங்க. அந்த ஏலியன் ஐடியுமே, இவங்க தான்
லாஸ்ட் அம்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இது வேணுங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அது கேட்ட ஹீரோவுமே அதுக்கு வாய்ப்பே இல்ல. எதனால ஹவுனாட்சன வந்து சொல்றீங்கங்கிற மாரி கேட்க, அதுக்கு அந்த ஏலியன் லேடியுமே சில ரீசன்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. அத என்னால சொல்ல முடியாது. நீங்களே அப்படியே பார்த்துக்கோங்க. அதோட ஹருணாச்சலமே அவங்க தொப்பிலேருந்து முயல வர வைக்கிறங்கிற மாரி மேஜிக் பண்றாங்க. பார்த்தோம்னா அவங்களோட ட்ரெஸ் வந்து மறைஞ்சு போயிருது. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுமே ஷாக் ஆறான். அப்ப ஹருணாச்சலமே அவங்க வீட்ட விட்டு வெளிய வர, ஏஐடி ஹீரோவும் திரும்பி நிக்கிறாங்க. அருணாச்சலமே அவங்கள தாண்டி வந்து போயிடுறாங்க. இவங்க தான் எனக்கு லாலஸ் அம்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா கூட்டிட்டு போறேங்கிற மாரி ஏலியடி சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. ஹீரோவுமே அதெல்லாம் முடியாதுங்கிற மாரி சொல்றான். ஆனா அதெல்லாம் கேட்காம இந்த ஏலியடி வந்து அப்படியே மறைஞ்சிடுறாங்க. அருணாச்சல் வெளிய நடந்து போயிட்டுருக்காங்க. அப்ப பல தடவ அந்த ஏலியடி ஹவுனச்சான பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம ஹீரோ தான் ஹவுனச்சான வந்து காப்பாத்துறான். அவன் காப்பாத்துறதுமே ஒரு விதமா இருக்குமா, ஹவுனச்சானுமே ஹீரோவ தப்பா நெனச்சுட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஏலியடியுமே ஹீரோவ பார்த்துட்டு, "அவங்கள கேப்சர் பண்ண விடாம நீ என்ன தடுத்துக்கிட்டே இருக்க. எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. உன்னோட ஃபேமிலிய நான் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு கூட்டிட்டு போ வேண்டியதாங்கிற" மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது கேட்ட ஹீரோவுமே அதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்குங்கிற மாரி வந்து சொல்றான். நெக்ஸ்ட் சீனு ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. நடந்த விஷயத்தலாம் சிஸ்டர்ட்டயும் லாலசம்மாட்டயும் ஹீரோ வந்து சொல்றான். அது கேட்ட லாலசம்மாவுமே, ஏன் அருணாச்சல் வேணான்னு சொல்றாங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அது கேட்ட ஹீரோவுமே, ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ்ல நெறைய வேல இருக்கு. கிளப் ஆக்டிவிட்டிலாம் இருக்குங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட சிஸ்டருமே அந்த கிளப்ப யுனிவர்சல் ஃபீமேல் கிளப்பா மாத்திடலாமாங்கிற மாரி சொல்றாங்க. அதோட நம்ம சிஸ்டரும், ஹீரோவும் அந்த ஷோவ ஹேங்கரிங் பண்ற மாரி நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோவும், லாலாசாமும் அந்த ஷோவ ஹேங்கரிங் பண்ற மாரி, லாலாசாம, ஹீரோ, சிஸ்டர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹேங்கரிங் பண்ற மாரி ஜோக்கா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏலியனிடையுமே நம்ம இந்த மாரி பண்ணலாம். அந்த ஐடியா நல்லா இருக்குங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஏஐடிக்கு யாரோ கால் பண்ணி அத அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. பார்த்தோம்னா அந்த ஃபேன் கிளப்ல இருந்து ஆட்கள் கூப்ட்டுருக்காங்க. பிரசிடென்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரபிள் வந்திருக்கு. அது என்னன்னா டாக்ஸ் ஆஃபீஸ்லருந்து நம்ம மேல அதிகமான டாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்கங்கிற மாரி வந்து சொல்ல, அது கேட்ட ஏலியன் மீன் ஃபேன் கிளப்ல இருக்கிறவங்களுமே இங்க உடனடியா இந்த இடத்துக்கு வந்தாகணுங்கிற மாரி ஏஐ கிட்ட சொல்லிட்டு ஒரு பட்டன வந்து பிரஸ் பண்றாங்க. ஏஐடியுமே அந்த இடத்த விட்டு அப்படியே பறந்து போறாங்க. அந்த விஷயத்த ஹீரோ, ராசாம சிஸ்டர் வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட்ல நெறைய எக்ஸ்ட்ரா கன்டென்ட் வந்து குடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யாருமே ஒரிஜினல் எபிசோட பார்த்துட்டு வந்துட்டு, இந்த சீன் இல்ல ப்ரோங்கிற மாரி கமெண்ட் பண்ண வேணாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம சேனல்ல வந்து வீடியோ வராது. அது காரணம் ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம் வந்து அப்கமிங்ல எனக்கு இருக்கு. ஸோ, அத நான் வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ, அதனால தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கிஸ். பை.